ரொம்ப நம்ம வீட்டில் நான் பாருங்கள் 100 கிராம் கடலை வச்சு தான் உங்களுக்கு நான் செய்து காமிச்சிருக்கேன். கடலை மிட்டாய் நமக்கு ஈஸியாக கடைகளில் கிடைக்குது. இருந்தாலும் அந்த வேர்க்கடலை நாம் புதுசாக நம்ம ஒரு ரோஸ் கலரில் வாங்கி தேர்ந்தெடுத்து நம்ம வறுத்து கடலையாக ரெடி பண்ணும்போது எண்ணெய் வித்தாக இருக்காது. குழந்தைகள் வளரும் குழந்தைங்க பெரியவங்கள்லாம் கூட 1க்கு 2 நம்ம சாப்பிட்லாம். அதே போல் வெல்லம்னு வாங்கும்போது மட்டும் பாகு வெல்லம் நீங்கள் வாங்கணும். சேலம் சார்ந்த திருநெல்வேலி இது போலெல்லாம் இருக்குது. எங்களோட ஊர்கள்லேயே கிடைக்கிறதில்ல. நான் மளிகை கடைக்காரங்கிட்ட சொல்லி வச்சு தான் நான் வாங்கிக்கிறேன். அதுபோல் நீங்களும் வாங்குங்க. பாகு வெல்லம் மட்டும் இருந்துட்டால் எந்த கெமிக்கலும் சேர்க்க தேவையில்லை. நல்லா மொறுமொறுப்பாக அருமையாக நம்மளுக்கு ஈஸியாக செய்திடலாம். அடுத்த வேர்க்கடலை தான் 100 கிராம் வேர்க்கடலை. இப்படி தான் இருக்கும் பாருங்கள். கொஞ்சம் ஒரு ஈரப்பதத்தோடு இருக்குது. நான் கட் பண்ணி வச்சதால் இடித்து வச்சதால் இப்படி இருக்குது. இப்போ நான் அந்த டப்பாவோட அளவு 22 கிராம் இருக்கிறதால இது 122. அப்போ 100 கிராம் வேர்க்கடலை. அதே போல் டப்பாவை கழிச்சிட்டு வெல்லம் 50 கிராம். 100 கடலை வெல்லம் 50. ஏன்னா டம்ளரால் 1க்கு பாதின்னு அளக்க முடியாது. அதனால் இந்த சிஸ்டம் 1 டீஸ்பூன் தண்ணி போட்டுக்கிறோம். அந்த 50 கிராம் வெல்லத்தை போட்டுடுறேன். நீங்கள் 1 கிலோ கடலை எடுத்தால் 1/2 கிலோ வெல்லம். நல்லா அந்த தோலெல்லாம் எடுத்துட்டோம். வறுத்த வேர்க்கடலையிலேருந்து கொஞ்சம் நம்ம தண்ணியில் விட்டு பார்க்குறோம். பாகை 20% அனல்லையே நீங்கள் பாகை காய்ச்சுங்க. 3 நிமிஷத்தில் உங்களுக்கு பதம் வந்துடும். முதல்ல ரொம்ப கட்டியாக, அதாவது கொல கொலன்னு இருந்தது. இப்போ பாருங்கள் நகுந்து கொடுக்குது. ரொம்ப லேசாகவும் இருக்குது. அதை தட்டுனோன்னு சவுண்டு பாருங்களேன். ஒரு கிளாஸியான சவுண்டே அப்படி வரணும். சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம். ஏலப்பொடி போட்டுட்டோம். இப்போ அந்த வறுத்த வேர்க்கடலையை கொட்டி நல்லா கிளறி கொடுங்க. எல்லா பக்கம் பாகு ஒட்டுறது போல். இப்போ அரிசி மாவு நான் பூரிக்கட்டையில் தூவி விட்டுருக்கேன். நீங்கள் ஒரு தட்டு எப்படி வேணாலும் உங்களோட சிஸ்டர் எடுக்கிற கடலைக்கு தகுந்தது போல் நீங்கள் அரிசி மாவை தூவி அந்த சப்பாத்தி குழவியில் கொஞ்சமாக நான் கடலெண்ணெய் தான் தேய்ச்சிருக்கேன். நல்லா ஸ்மூத்தாக உங்களுக்கு நிரவி கொடுக்கும். நான் கொஞ்சம் மெலிசாக போட்டிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் மொத்தமாக கூட குழந்தைங்களுக்கு போட்டு கொடுங்க. எங்களுக்கு பெரியவங்களுக்கு கடிக்கிறதுக்கு ஏதுவாக நான் மெலிசாக தேய்ச்சிருக்கேன். நல்லா ஒரு சதுரம் போல் சமன் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் பொறுத்து நம்ம கீத்து போட ஆரம்பிச்சிடலாம். எடுக்கிறது மட்டும் 15 நிமிஷம் கழித்து எடுத்துக்கலாம். நல்லா கொஞ்சம் நீங்கள் மொத்தமாக இருந்ததுன்னா கத்தியை கீத்து போல் இல்லாமல் கத்தியை வச்சு அப்படியே ஒரு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆமாம், நல்லா உங்களுக்கு கட்டங்கள் விழுந்துடும். கொஞ்சமாக அரிசி மாவை தொட்டு அந்த வடைச்சட்டியில் இருந்த கடலையை அப்படி நான் பிடிக்கிறேன். உருண்டைகளாகவும் பிடிக்கலாம். இதுவும் நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும். உங்களுக்கு அந்த பாகு வெல்லம் போடும்போது சட்டியை பாருங்களேன், இப்படி இருக்கும் பாருங்கள் பசையோடு. அதனால தான் நமக்கு கண்ணாடி போல் வருது. நார்மல் வெல்லத்தில் வர்றதில்லை. சவுண்டு பாருங்கள். நான் பேசாமல் இருக்கேன். பத்து நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் செய்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக 3 நிமிஷம் 3.5 நிமிஷத்தில். 100 கடலைக்கு எவ்வளோ இருக்குது பாருங்கள்.